லவ் பண்ணிட்டு சொந்தக்காரங்க தான். எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அப்படி விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவ் ஆகும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு கோயில் திருவிழாக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் என் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்களோ? பையனுக்கு ரொம்ப செல்லம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்பான். என் கஷ்ட நஷ்டத்தில் தான் அவன் தான் பங்கெடுத்துக்கிட்டான். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்க. என் பிள்ளைய வச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வீடு கட்டினதும் அவனோட உழைப்பு தான். அவன் தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும். அந்த பொண்ணு பேசியிருந்துருக்கா, ஃபோன் பண்ணி பேசியிருந்துருக்கா. முறை சரியில்லைங்கிறதுனால அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் அடிச்சு கேட்டப்ப நான் திருச்சிலேருந்து பேசுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. கட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து இந்த நம்பர் யாருன்னு தெரியாம எனக்கு ஒரே டவுட்டா இருந்தது. பிள்ளை எதுவும் கெட்டு போயிடுறானோ. அப்படி வரியா? ஏன் செல்லையே காசு போட்டு ஏன் செல்லையே நான் அடிச்சேன். திரும்ப சித்தி பேசினாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. உங்க சித்தப்பா பொண்ணாது, சித்தி முறை வேணாம் அவருக்கு. எங்க பையன் வேணும் மேடம். ஏன்னாக்கா அவங்க முறை எங்களுக்கு தங்கத்து முறை வருது. ஓஹோ. எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் மாமனாரு என் பையனுக்கும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவன் பையன் அதை உங்க சித்தப்பா பண்ணையே கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னாலாம் கேள்வி கேட்கறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிரச்சனை எப்படி பெருசாச்சு? நாங்க போய் கேட்டதுனால அந்த பொண்ணு போன் அடிச்சு சொல்லியிருக்குது, இனிமே உங்க சித்தி வீட்டுல இருக்காத, தனியா ரூமுக்கு வந்துரு அப்படின்னு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நான் சொன்னேன், நீ ரூமுக்கெல்லாம் போக கூடாது, நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நீ ஏன் தனியா ரூமுக்கு போற, இங்கதான் இருக்கணும் அப்படின்னுட்டு. சரி. அவன் என்ன சொன்னா, இல்ல நான் ரூமுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அதோட கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு நான் வீட்டுக்கு. புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் போய் பேசினேன், ஏண்டா அக்காவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டியே, இது மாதிரி செய்யலாமா அந்த தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இல்ல டீப்லை. உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 19 வயசு. சின்ன வயசுதான் மேடம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பொண்ணுக்கு என்ன இப்ப 18, இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். முடிய கூட இல்ல மேடம். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சின்ன வயசு, பெரிய வயசா இருந்தாலும் பரவாயில்ல, முறையும் வேற இல்ல, வயசு ரொம்ப கம்மி. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எஸ்எம்எஸ்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா சித்தப்பாட்ட எல்லார்ட்டையுமே சொன்னோம். தெரியும். தெரிஞ்சாலும் நாங்க சொல்லுவோம், நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. தங்கச்சி இல்ல, அம்மா முறை. அம்மா முறை, சித்தி வேணும். சோதிக்காதீங்க. சொசைட்டில அதெல்லாம் இருக்கதானே இருக்கு. முறைன்னெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? என்னடி இது? அம்மா பாத்துக்கிட்டே பேசு. தேவையில்ல. என்னாச்சுப்பா? நிறைய பாசமா பாத்துக்கலாம். அவங்க கிட்ட வரானான்ற அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம், சத்தியமா கிடையாது. பின்ன ஏண்டா வரணும். நான் என்னடா தப்பு பண்ணேன்? வேணாமா? வேணாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிஜமா என்னை பார்த்து சொல்லுப்பேன். எனக்கு வேணாம். என் தலையில நீ வேணானே? வேணாம், சத்தியமா வேணாம். வேணாமா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் வேணான்னு கூட சொல்ல, வேணும் தான். ஆனா என்ன வந்து பாசமா பாத்துக்கல. அடப்பா. சரி, என்ன பண்ணலாம்? 6 மாசமா ஆகுது நான் அவங்களுக்கு பிரிஞ்சு வந்து. என்னை வந்து அவங்க பார்க்கல. நீ எங்க இருக்கன்னு உங்களுக்கு தெரியும் மேடம். இவ்வளவு தெரியாம எப்படி அட்ரஸ்லாம் தெரியாமலாம் அவங்க வந்து பாப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? நான் வேணும்னு சொல்லிட்டேன். இருங்க. ஆமா அது அவன் சும்மா கோவத்துல சொல்றான். சொல்லாத பெண்ணை பார்த்து. அடே பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது. நீ பார்த்து இப்படி மட்டும் சொல்லிடவே சொல்லாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் உங்கனால. பாவம். என்ன மேடம்? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வயசுப்பா? ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. 19 வயசு சொல்றாங்க. 19 வயசு கிடையாது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால அந்த பொண்ணு வரும். அதுதான் சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பொண்ணு. சொந்த சித்தப்பா பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும்.
ஆஹா என்ன இப்படி கெட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல மேடம். தெரியல திரும்பி நீங்கிறாருமா. இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லி தான் எனக்கு அது தெரியும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆண் பெண் அது அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்போ தெரியல மேடம் எங்களுக்கு. தெரியலன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? லவ் பண்ணிட்டேனே. தெரியுமா பண்ணிட்டான். ஒரு ஆணு ஒரு பெண்ணு. இப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லா சொந்தத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடாது தம்பி. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா இது? சொந்தத்துக்கான அந்த மரியாதை இல்லாம போயிடும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தன்னோட பையன் தங்கச்சியை லவ் பண்றான்னா ஒரு அம்மா என்னதான் செய்வாங்க சொல்லு? அம்மா பிரச்சனை பண்ணாங்க சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் அம்மா வேணும்னு ஃபோன் பண்ணல, அப்போ கூட என்னை கவனிக்கலையே. எப்ப பண்ணுன? வேணான்னு விட்டாங்களே. இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். உங்க அம்மாவை நினைச்சாது நீ விட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணை, ஏன் விடல? அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன் மேடம். உங்க அம்மாக்காக நீ அது கூட செய்ய மாட்டியா? அவங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல அது. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை, முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல. அப்ப என்ன தம்மா கேக்குறாங்க? எனக்கும் மாமனாரு என் பிள்ளைக்கு மாமனாரா அப்படின்னு கேக்குறாங்க. எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம் போமா. அது அசிங்கமா இல்ல? தங்கச்சி ஒரு வீட்டுல எப்படி போவா? நான் ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. அடடா வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அப்படி புரியுதா? விட முடியாது. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. அந்த பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்பயே நீங்க எங்கேயும் பிரிச்சு வச்சாலும் வெளியில போய் நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சேன். நாங்க யாரும் பிரிக்க முடியாதுப்பா. இல்ல நான் அப்படிதான் சொல்லணும். என்ன வேற வழி இல்ல. நீ இது இவ்வளவு சொல்லிட்டு ஐயோ போச்சே சொல்லிட்டு கன்சீவ் ஆயிடுச்சு, என்னமா பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ பண்ணது பெரிய தப்பு. அது எனக்கு தெரியும், அது தப்பு. அதுல இருந்து மீண்டு வர முடியல. ஒரு போன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு நல்ல ஷூ, இது மட்டும் லைஃப் கிடையாது. எல்லாம் டெக்னாலஜி. லவ் 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 லவ்னு கெட்டு குட்டிச்சவரா போயாச்சு. லைஃப்ல ஒரே கோல், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும். அதோட காதலும் முடிஞ்சுது. கன்சீவ் ஆறுது. கடவுளே ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா ஆனா ஃபர்ஸ்டே சொல்லிருக்காங்களே சித்தி முறை பண்ணாதாப்பான்னு சொல்லிருக்காங்க. அதோட நிறுத்திருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல மேடம். தெரிஞ்ச பையன்ங்கறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போறது? உனக்கு 19 வயசு தான் ஆச்சு தம்பி. 18 வயசு ஆகுது மேடம். உனக்கா? அந்த பொண்ணுக்கு. எனக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசு இல்லப்ப. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டேன். உங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ என் பொண்டாட்டி. இப்ப நல்லா பேசுற. நாளைக்கு உன் பையன் இப்படி உங்ககிட்ட பேசும்போது அப்ப தெரியும் அதோட கஷ்டம். போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. உன் பேர் என்னமா? அழுவாதே. ஏன் இப்படி பண்ண? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இல்ல உனக்கு தெரியும்ல உனக்கு என்ன முறை வேணும்னு தெரியும்ல? தெரியும். லவ் ஆமாம் கோபால். லவ் பண்ணோம்னா சும்மா ஒரு ஆம்பளைய பார்த்தா நல்லா இருந்தா லவ் பண்ணிடுவியா? கலாச்சாரம் இருக்குல்லம்மா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. விலகிக்கணும்ல, ஏன் விலகிக்கல? எதுக்கு அவரை கூப்பிட்டுட்டே இருந்த போன்ல? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த பிள்ளை செஞ்ச ஒரு தப்புனால எல்லாருமே கெட்ட பேரு, எல்லாருக்குமே கெட்ட பேரு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சாதிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சாதிச்சிட்டீங்களா தம்பி? மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? இந்த உலகத்துல பிறந்ததுக்கு சாதனை. கன்சீவும் ஆயிட்டா. வெரி குட். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அவ பிள்ளை அம்மாவை என்ன சொல்லி கூப்பிடும்? பாட்டின்னு சொல்லுமா இல்ல அக்கா பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடுமா? ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? இப்ப நீங்க ஒன்னா இருக்கிறதா தான் முடிவுல இருக்கீங்க, பிரியறதுக்கு இது இல்ல.
சரி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு